எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினருக்காக. ஒரு நார்மலா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால எப்படி நம்ம ஒரு சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் எப்படி நம்ம ப்ராப்பராகவும் கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்கோட அகலத்தை மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்பட்டா கம்மி பண்ணி டாட்டு பிடிச்சி கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி நெக்கோட இறக்கத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல என்ன இறக்கம் இருக்கோ அதே அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்கோட அகலமும் சரி, அகலத்தை பெருசுப்படுத்த முடியாது. வேணும்னா இங்க டாட்டு பிடிச்சி சின்னது படுத்திக்கலாம். இந்த 2 ஆல்டர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து நார்மலா எப்படி ஒரு பிளவுஸ்க்கு பேக் பார்ட் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இதுல நெக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா லைனிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா? கிராஸ் பீஸ் உள்ள துணி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுல வந்து ஆரி ஒர்க் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் நெக்கை மட்டும் கட் பண்ணவே கூடாது. இப்படியே சுத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சென்டர்ல ஒரு அர்க்காத் ஒன்று பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த நெக்கோட அகலம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட அகலம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ரெடி அளவு, ஓகேங்களா? ரெடி அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கணும். அப்பதான் நெக்கோட அகலம் எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது 2 பக்கத்துலயும் நெக்கோட அகலம் வந்து நம்மளுக்கு கரெக்டா தெரியணும். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்லயும் நீங்க நார்மலா எப்படி மார்க் பண்ணீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எந்த டிஃபரெண்ட்டுமே கிடையாது. நெக்ல ரெடி அளவுல நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலயும் நெக்கை கட் பண்ணிடாம நம்ம என்ன பண்ணிடணும், சுத்தி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது லைனிங், நார்மலா லைனிங் கட் பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ஃபினிஷிங் வந்து நம்ம சூப்பரா கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்றேன், சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சுட்டா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ்ல என்ன ஸ்லீவ் லென்த் இருக்கோ அதே அளவுக்கு சில பேர் வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து 9 இன்ச்சு ஸ்லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி ஒர்க் பிளவுஸ்ல ஒரு 10 இன்ச்சு லென்த்ல ஸ்லீவ் ரெடி பண்ணிருப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆரி ஒர்க் போடுறதுனால கொஞ்சம் ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து 1 இன்ச்சு, அரை இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அதாவது ஆரி ஒர்க் பிளவுஸ்ல எக்ஸ்ட்ரா இருக்கும், அளவு பிளவுஸ்ல கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பீஸை எடுத்துட்டு இதுல ஸ்லீவ் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்லீவ் பார்ட்ல நம்ம அளவு பிளவுஸ்ல உள்ள லென்த்தும் இதுல உள்ள லென்த்தும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ இங்க வந்து இதுதான் ரெடி அளவா, ரெடி அளவுல கரெக்டா இதுல சென்டர் எந்த இடம், இந்த இடம் வருது சென்டர். ஸோ சென்டருக்கு நேரா கரெக்டா ரெடி அளவுல இதை எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஓகே, இந்த மாதிரி இங்க இருந்து இங்க வைக்கும்போது இதை விட கொஞ்சம் இந்த ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. இது வந்து நீங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஒர்க்கு இதோட முடியுது, இங்க இவ்வளவு தூரம் வருது, நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ ஃபினிஷிங் வந்து நம்ம வியர் பண்ண பிறகும் இந்த மாதிரி இதே அளவுல, அதாவது ஸ்லீவ் அளவுலயே கட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டா தான் இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஒருவேளை இப்போ நீங்க வச்சு அளவு வச்சு பார்க்கும்போது ஸ்லீவ் வந்து இப்படி ஷார்டேஜ் இவ்வளவு தூரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருந்து ரெடியில வைக்கிறீங்க, ரெடியில வைக்கும்போது இப்போ இவ்வளவு தூரம் தான் இருக்கு, உங்க ஸ்லீவ் லென்த் வந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கு, அதுக்கு மேல ஆரி ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவ் லென்த் ஆரி ஒர்க்ல என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து லைனிங்கை கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து ஓகேவா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த லென்த்துக்கு நீங்க கட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, எவ்வளவு லென்த்துக்கு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது இது வந்து 5.25 இன்ச்சு, இந்த டிசைன் வந்து 5.25 இன்ச்சோட முடியுது. அதுல இருந்து மேல தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தா எவ்வளவு வரும், 5.25 இன்ச்சு வரும். 5.25 நம்ம கரெக்டா ஸ்லீவ் லென்த் 5.25 இன்ச்லாம் யாருக்கும் வைக்க மாட்டோம். 5.5, 6, 6.5, 7 அரை கணக்கு இல்லைன்னா ஒரு கணக்கு அந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டா நம்ம ஒரு 6 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நீங்க நாளா எப்படி ஃபோல்டு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கிளாத் அன்னிவலா இருக்கிறதால ஒரு கோடு, அதுக்கப்புறம் கீழே வந்து
அடிச்சு திருப்பத்துக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு லென்த் நம்மளுக்கு வந்து அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ்ல எடுத்தோம், 6 இன்ச் எடுத்தோமா, அதாவது தையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து 6 இன்ச் எடுத்தோம். அந்த 6 இன்ச் அப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அளவு பிளவுஸை எடுத்துட்டு வந்து இந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோமா, இதுல இருந்து கீழே தள்ளி இந்த தையலை வந்து இதுக்கு கீழே தள்ளி நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான அளவுல ஸ்லீவ் வந்து கரெக்டா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க வந்து அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும். இதை நீங்க சைட்ல உள்ளதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆரி ஒர்க் பிளவுஸ்ல நம்மளுக்கு இவ்வளவுதான் லென்த் அப்படின்னா இவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டு அதுக்கு உள்ள நம்ம வந்து வளைவு போடுறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்க நார்மலா ஸ்லீவுக்கு எப்படி வளைவு போடுவீங்களோ அளவு பிளவுஸ்ல இருந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வளைவு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த அளவு பிளவுஸ்ல உள்ள லென்த்து அந்த இதுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலா ஒரு பிளவுஸ்க்கு நம்ம எப்படி வந்து வளைவு எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து அதிகமா வச்சாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பண்றேன். ஓகே, கஸ்டமர் வந்து லென்த் எதுவும் ஷார்ட் பண்ண வேண்டாம், மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதால நம்ம என்ன பண்றோம், அப்படியே அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்றேன். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அங்கங்க ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ண பிறகு ஸ்லீவ்ல மேல கொஞ்சம் இடத்துல ஸ்பேஸ் இருந்தாலும் அவ்வளோ வித்தியாசமா தெரியாது. ஒருவேளை நீங்க பண்ற ஒர்க் வந்து நல்ல சுத்தமா கேப்பே இல்லாம நெருக்கமா அந்த பிரைடல் பிளவுஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெருக்கமா பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரி இதுல என்ன லென்த் இருக்கோ, கஸ்டமர் கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு பண்ணா மட்டும்தான் பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஸ்லீவ் வந்து கரெக்டா அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் ஃபிட்டிங் அப்போ பாக்குறப்பையும் ஸ்லீவ் வந்து தனியா நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபுல்லாவே ஒர்க் இருக்கும்போது பாடி பார்ட்ல உள்ள நெக் இருக்கும். ஸோ சில இடையில வந்து ஸ்லீவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் 1 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த மாதிரி நல்ல ஃபுல் ஒர்க் இருக்கு அப்படின்னா ஆரி ஒர்க் பிளவுஸ்ல என்ன லென்த் இருக்கோ அதுதான் கண்டிப்பா நம்ம வந்து வைக்கணும். முக்கால்வாசி ரெடிமேட் பிளவுஸ்ல தான் இந்த மாதிரி, ரெடிமேட் ஆரி ஒர்க் பிளவுஸ்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அவங்க அளவுக்கு கரெக்டா போட்டாங்கன்னா அவங்க அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். முக்கியமா ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து இப்போ ரெடிமேட் பிளவுஸ் கொடுக்குறாங்க, பிரைடல் பிளவுஸ் ஃபுல் ஒர்க் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஃபினிஷிங்கா எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க் வந்து இந்த நான் வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி நான் வந்து வைக்கிறேன். ஸோ அதுல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம லைனிங் கிளாத்தை பார்த்து பார்த்து கட் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்ல இந்த இடமும் கரெக்டா ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க இப்படி கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஈக்குவலா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோல்டிங் டைரக்டா கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வச்சிருக்க பேக் பார்ட்டை எடுத்துட்டு வந்து இதுல வந்து வைக்க போறோம். ஸோ வைக்கும்போது கரெக்டா இந்த முனையும் அப்படியே இருக்கிற மாதிரி இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சோம்னா என்ன ஆகும், நம்ம எந்த இடத்துல கொண்டு ஜாயின் போடுவோம், இந்த துணியில இந்த மணியில கொண்டு போய் நம்ம ஜாயின் போட முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு இந்த ரெடி அளவுல இருந்து மேலே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ரெடி அளவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெடி அளவு பிளவுஸ்ல நம்ம லைனிங்ல வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம். இங்க இந்த இடம் தான் ரெடி அளவு. ஸோ ரெடி அளவும் கரெக்டா இப்படி மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல அதிகமாவோ இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எவ்வளோ எக்ஸஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாட் பிடிச்சி கம்மி பண்ணிக்கலாம். ஆனா வைக்கும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும், இங்கேயும் ரெடி அளவு கரெக்டா மேட்ச் ஆன மாதிரி தான் நம்ம எடுத்து வைக்கணும். வச்ச பிறகு இப்ப என்ன பண்ணிக்கலாம், நீங்க சுத்தி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துலயும் சென்டர் வந்து நம்ம அர்க்கத் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி கீழையும் நம்ம அர்க்கத் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ பேக் பார்ட் வந்து முடிச்சிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஸ்லீவோட இந்த பக்கத்து முனை, ஓகேங்களா? ஒரு ஸ்லீவோட இந்த பக்கத்து முனை, அதே மாதிரி இந்த ஸ்லீவோட இந்த பக்கத்து முனை, ரெண்டுத்தையும் இங்க சைட்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிளாத் இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிற மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி இதுவும் இதுவும் ஒன்னா இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒன்னு கம்மியா இருக்கும். இது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த டிசைன் மேட்ச் ஆனிச்சுன்னா அது போதும். இதுக்கப்புறம் இந்த இடம் பாத்தீங்களா, இப்ப இந்த இடம், இந்த ரெண்டு இடத்தையும் அப்படியே கொண்டு போய் சேர்த்து விட்டு மடிக்க போறோம். ஓகே, இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வந்து எந்த இடத்துலயும் கட் ஆகாம நம்மளுக்கு வந்து கரெக்டா வரும். துணிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நாலா மடிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் வந்து சில நேரத்துல கட் ஆகும். ஏன்னா எல்லாருமே எல்லா ஆரி ஒர்க் பண்றவங்களுமே இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஒரு ஸ்லீவ் முன்னாடியும் இன்னொரு ஸ்லீவ் தள்ளி அந்தந்த தள்ளி வச்சு கட் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க, ஆரி ஒர்க் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம லைட்டா கத்திரிக்கோல் போட்டு கட் ஆயிட்டனாலே இந்த இதெல்லாம் போயிடும். ஸோ அதனால இதை மட்டும் கரெக்டா மார்க் பண்ணி கரெக்டா நம்ம பிடிச்சி மடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்லீவ் எடுத்துட்டு வந்து போட்டு போறோம். இதுலயும் ரெடி அளவும் இதுல இருக்கிற ரெடி அளவும் கரெக்டா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த துணியவே கட் பண்ணணும். அப்படியே கொண்டு போய் இப்படி வச்சுட்டு கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இப்ப இந்த ஸ்லீவும் தனியா எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அகலமும் இதோட நீட்டும் ஒரே அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் ஒண்ணு வந்து மேட்ச் ஆகாத மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வந்து பெருசா இருக்கு, ஒண்ணு வந்து சின்னதா இருக்கு. ஓகே, இந்த நீட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல பெருசா இருக்கு, ஒண்ணுத்துல சின்னதா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சென்டரா இருக்காது பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இப்படி இதை வந்து இப்படி ரெண்டா அப்படி பக்கமும் ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இது எப்படி, இந்த ஸ்லீவுக்கு தனியா பண்ணணும், அந்த ஸ்லீவுக்கு தனியா பண்ணணும். லென்த் கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பண்றோம். ஒரே அளவுல இருந்தா நீங்க ஒன்னா போட்டுடலாம், ஆனா இது மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ஃப்ரண்ட். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ல மேல ஒரு பீஸ் இருக்கும், கீழே ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பேக் பார்ட்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இங்க ஷோல்டர் ஜாயினிங்க்கு இடம் விட்டுறணும். ரெடி அளவும் இந்த இடமும் ஒரே அளவுல வரணும், அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஸோ ரெடி அளவு இங்க அர்க்காத் பண்ணியிருக்கேன், அந்த இடம் மேட்ச் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த அகலத்துக்கு மேட்ச் பண்ற மாதிரி எடுத்துட்டேன். அடுத்தது இங்க ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுற மாதிரி மேலையும் விட்டு நான் இப்போ சுத்தி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், சுத்தி எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ், அதனால இது வந்து கிராஸ்ல போட்டிருந்தாங்க. நம்ம கிளாத் கட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து கிராஸ்ல இருந்திருக்கும். ஸோ துணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸ் கட்டிங்காக கிராஸ்ல மார்க் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ரெடிமேட் பிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கிராஸ் கட்டிங் போடுவாங்களா ஸ்ட்ரைட் கட் போடுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ்ல என்ன டைப்ல இருக்கு, ஸ்ட்ரைட் கட்ல இருக்கா, ஸ்ட்ரைட் கட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆரி ஒர்க் போட்டிருக்காங்களா, கிராஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆரி ஒர்க் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு ஒருவேளை இது கிராஸ் கட்டுக்குள்ள மாதிரி இருக்குன்னா அவங்கள்ட்ட கிராஸ் கட் அளவு பிளவுஸ் தான் வாங்கணும். ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்க்குள்ள மாதிரி இருக்குன்னா அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட் கட்குள்ள அளவு பிளவுஸ் தான் வாங்கணும். ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி போட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்ல சுத்தமா குழப்பமாயிடும். ஏன்னா ஸ்ட்ரைட் கட் பிளவுஸை வாங்கிக்கிட்டு அளவு பிளவுஸை வந்து ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் வாங்கிக்கிட்டு கிராஸ் கட்ல வந்து நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும், லென்த் எல்லாம் பெருசாகி லூஸ் ஆயிடும். அதே மாதிரி கிராஸ் கட் பிளவுஸை வாங்கிட்டு ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ்ல போட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அளவு பிளவுஸ் கஸ்டமர்கிட்ட கேட்கணும். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பட்டி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாச்சும் புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுறேன். இது மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன கட்டிங் ஸ்டிச்சிங் வேணும் அப்படிங்கறதே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்றேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.